Which of the following will not undergo Friedel-Crafts reaction easily? So Friedel-Crafts reaction na either alkylation நடக்கலாம் இல்லாட்டி என்ன நடக்கலாம் அப்படின்னா acylation நடக்கலாம். ரெண்டு reaction possibility இருக்கு. So என்ன reagent use பண்ணுவோம்னா CH3 any alkyl halide, not just CH3Cl, any alkyl halide along with anhydrous AlCl3. Similarly இங்க வந்து acylation na CH3 any acyl halide anything, okay, along with anhydrous AlCl3. என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஒரு பென்சீன் இருக்குன்னா ஸோ இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு ஆல்கைல் குரூப் இல்ல ஒரு அசைல் குரூப் போய் சப்ஸ்டிடியூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல எலக்ட்ரோஃபைல் என்னதுன்னா CH3+. ஓகே, இந்த Cl மைனஸ் வந்து AlCl3 கூட சேர்ந்து AlCl4 மைனஸா மாறிடும். ஓகேவா? கடைசியா இந்த AlCl4 மைனஸ்ல உள்ள Cl மைனஸை வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் CH3+ ஆட் பண்றேன். ஸோ வாட் வில் ஹேப்பன்னா ஸோ CH3 போயிட்டு இங்க ஆட் ஆயிடுச்சு. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேவா? ஒரு பிளேஸ்ல பேசிக்கா இந்த ஆல்கீன் குரூப் வந்து போயிட்டு அந்த CH3+ எடுக்கும். ஓகே, பட் தென் என்ன ஆயிரும், ஒரு பிளேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த AlCl4 மைனஸ் இருக்குல்ல, அதுல அந்த Cl மைனஸ் வந்து ஒரு பேஸை ஆக்ட் பண்ணி இந்த புரோட்டானை எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த இதை திரும்ப அரோமேட்டிசிட்டிக்கு கொண்டு வந்துரும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும், அப்புறம் போயிட்டு அட்டாக் ஆகி இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அதுக்கப்புறமா ஃபைனலா டீப்ரோட்டோனேஷன், புரோட்டான் வந்து எலிமினேட் ஆகும். ஸோ இது நடக்கணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் ஆகுதுன்னா இந்த நம்ம பென்சீன் குரூப் வந்து ஒரு குட் நியூக்ளியோஃபைலா இருக்கணும், நல்ல எலக்ட்ரானை கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கணும். அப்போ தானே அதனால ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா வர்ற ஸ்பீசிஸ் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ். இப்போ நைட்ரோ பென்சீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நைட்ரோ இஸ் a very very good electron withdrawing group. அப்போ என்ன பண்ணிரும் அப்படின்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் பென்சீன்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ பென்சீன்ட்ட வந்து நியூக்ளியோஃபைலா ஆக்ட் பண்ற கெப்பாசிட்டி கம்ப்ளீட்டா போயிடும். Friedel-Crafts ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. மேபி குளோரினேஷன், ஹாலோஜினேஷன் நடக்கும் in the presence of நைட்ரோ குரூப். பட் தென் Friedel-Crafts ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. ஏன்னா எல்லா எலக்ட்ரான்ஸையும் NO2 எடுத்துச்சு. ஸோ அதுதான் என்னது will not undergoன்னு கேட்டிருக்காங்கல்ல, நைட்ரோபென்சீன் will not undergo. அடுத்து டொலுவீன் பாருங்க. டொலுவீன்னா என்னது? ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு. இது என்ன எஃபெக்ட்லாம் இருக்கும்? +A எஃபெக்ட் இருக்கும், +H எஃபெக்ட் இருக்கும். ஸோ +Hனா என்னது? எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்புறம் +A வந்து அந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து ஒரு +A எஃபெக்ட், லைக் எலக்ட்ரானை உள்ள டொனேட் பண்ணி எலக்ட்ரான் ரிச் ஆகுது பென்சீன். அதுதானே நம்மளுக்கு தேவை. ஸோ இட் இஸ் a சூப்பர் குட் நியூக்ளியோஃபைல். ஓகேவா? அடுத்து கியூமீன். கியூமீன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ இப்படி போட்டு ஐசோப்ரோபைல் பென்சீன், இதுல வந்து +A எஃபெக்ட் இருக்கும், அப்புறமா +H எஃபெக்டும் இருக்கும். எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? only 1. இத்தனை ஆல்பா பொசிஷன், ஸோ only 1 ஆல்பா ஹைட்ரஜன். இது வந்து டொலுவீனோட லெஸ் லெஸ் நியூக்ளியோஃபிலிக் தான், பிகாஸ் only 1 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குது. டொலுவீன்ல 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சு. But still it is going to undergo alkylation or acylation. Xylene. So xylene na என்னது? 2 electron donating groups இருக்கும். ஓகேவா? So it is a very very good, ரொம்பவே நல்லாவே என்ன பாருங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. மொத்தமா 6 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. 2 அதாவது 2 +I and +H இருக்கு. ஸோ சூப்பராகவே இது வந்து நியூக்ளியோஃபைல ஆக்ட் பண்ணும். ஸோ ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நம்ம ஆன்சர் என்னது? நைட்ரோபென்சீன் தான் நடத்தாது. Friedel-Crafts ரியாக்ஷன் எதுவுமே ஆல்கைலேஷனும் சரி அசைலேஷனும் சரி நடக்காது. ஓகேவா? தேங்க்யூ.